அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள், அம்மானுடைய விசுவாசிகள் ராமநாதபுரத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான தொண்டர்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். கட்சி கொடி சின்னம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க தான் உண்மையான தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு மனசுல தோணலாம். உண்மையான தொண்டர்கள் யார்கிட்ட இருக்காங்கிறது நீங்க கண்கூட பார்த்துருப்பீங்க. ஐயா ஓபிஎஸ் அவர் பின்னாடி தான் உண்மையான தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா தொண்டர்களுடைய உரிமையே பறிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எப்படி எடப்பாடி கிட்ட போய் உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்க? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. சாதி மதம் பேதம் இல்லாமல் அனைத்து கட்சியினருமே பலாப்பழ சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறாங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஒரு முடிவு தெரிய போகுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற ஒரு இன்பமான ஒரு செய்தி, மகிழ்ச்சிகரமான செய்தி நம்ம காதுகளுக்கு கேட்க போகுது. மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தோடு அதிமுக உண்மையான தொண்டர்கள் கொண்டாட போகிறாங்க. இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாகவும் ராமநாதபுரம் தொகுதி இருக்கு. குறிப்பா பார்த்தா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாகவும் ராமநாதபுரம் தொகுதி இருக்கு. ஓ பன்னீர்செல்வங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் எவன் இருக்கானோ அவனை பூரா கூட்டி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. ஒரு நோட்டீஸ் அடிச்சு தன்னுடைய சின்னத்தை விளம்பரப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தவங்க எல்லாம் கொண்டாந்து அங்கே வேட்பாளராக தாக்கல் பண்ணாங்க. கேட்டா ஓபிஎஸ் நாங்கள் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணம். ஆனா அந்த எண்ணம் ஈடேறாது. உண்மையான ஓபிஎஸ் யாரு, உண்மையான அரசியல்வாதி யாரு, உண்மையான அம்மாவினுடைய விசுவாசி யாரு, உண்மையான தொண்டர்களுடைய தலைவன் யாரு அப்படிங்கிறத ராமநாதபுரம் தொகுதி மக்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அம்மாவினுடைய விசுவாசி, அம்மாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணவர், குறிப்பா வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவர், வரதா புயலை எதிர்கொண்டவர், ஜல்லிக்கட்டு நடத்த உத்தரவை வாங்கிட்டு வந்தவர், சென்னை குடிநீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு சந்திரபாபு நாயுடு சந்திச்சு அந்த ஒரு டிஎம்சி தண்ணியை வாங்கி சென்னை மக்களுடைய தாகத்தை தீர்த்தவர் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற போகிற செய்தி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிகரமான செய்தி. அந்த நாளை மிகப்பெரிய அளவில் திருவிழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தான் அதிமுக இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே அவங்க ராமநாதபுரம் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் ஒரு தனிப்பட்ட மனுஷனே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒரு தலைவனாக இன்னைக்கு இருக்கார். எடப்பாடி பழனிசாமி 2 கோடி 3 கோடின்னு கூட சொல்லலாம். விட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மேலே இருக்கிற மக்கள் எல்லாருமே எங்களுடைய தொண்டர்கள் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மையான தொண்டர்கள், அம்மா இருக்கும்போது இருந்த தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றதுமே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இவர் ஒரு தன்னால் எதுவும் கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மையான மனிதர். இந்த தொகுதிக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பேசினாங்க. ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க. போகிற இடங்கள்லாம் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஒவ்வொரு தொகுதிகளிலும் கிடைத்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான வரவேற்பு கிடைச்சிருக்காரு. ஒரு சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. அங்கே ஒரு பக்கம் ஏணி சின்னம் நிற்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் நிற்குது, இரண்டுக்கு இடையில சுயேட்சை சின்னம் நிற்குது. இந்த சுயேட்சை சின்னத்தை தாக்கு பிடிக்குமா, இவரெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பேசிட்டு இருந்தாங்க. மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அவர் சுயேட்சையாக நிற்காரு, அவருக்கு எந்த மாதிரியான வாக்கு கிடைக்க போகுது, மிஞ்சி போனால் ஒரு 10% வாக்கு வாங்குவார், அதுக்கு மேலே அவர் வாங்க மாட்டார் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் என்ன நினைக்காங்கிறதான முக்கியம். மீடியாக்களில் உட்காந்து பேசிட்டு போயிடலாம். நம்ம யாராவது காசு கொடுத்தா வாடகைக்கு வாயை விட்டு கூட பேசிட்டு போயிடலாம். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தானே பார்க்கணும். இங்கே சாதி பார்க்கல, கட்சி பார்க்கல, மதம் பார்க்கல. ஐயா அவர்களுக்கு நாங்கள் பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது ஏன் வருது அப்படின்னா, ஒரு தமிழகத்தை ஒரு ஆளுமையோடு ஆட்சி சென்றவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மக்களுக்காக ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்வியில் மிகப்பெரிய அளவில் புரட்சியை கொண்டு வந்தாங்க. நடந்து யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக சைக்கிளை கொடுத்தாங்க. யாரும் படித்து முடிச்சுட்டு இன்னொரு இடங்களுக்கு போய் நம்ம அறிவியல் வளர்ச்சியவும் இந்த பொது அறிவையும் நம்ம பிள்ளைங்க கற்றுக்கிறோங்கிறதுக்காக லேப்டாப் கொடுத்தாங்க. பெண்களுக்கு தாலி தங்கம் கொடுத்தாங்க.
அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கும் சாலையோரம் இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்றவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து உதவும் விதமாக அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க. இதை எல்லாமே வந்து மிகப்பெரிய திட்டங்களாக இருந்தது. வட மாநிலங்களில் இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி அம்மாவுக்கு வந்து ரொம்பவும் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் இன்னைக்கு வந்து சுயேட்சாக நின்று பலாப்பழச்சத்தில் நின்று வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக வந்து ஜூன் 4 வந்து அமையும். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அது சோகமான நாளாக அமைய போகிறது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இந்த படையெடுக்கும் தொண்டர்கள், நிர்வாகிகள், அந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாருமே ராமநாதபுரம் நோக்கி செல்வதற்கு தயாராகிட்டாங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதி அங்கே நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான தொண்டர்கள் நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காக தான் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, தயாராக இருக்கிறாங்க. ஒரு தொண்டர்களுக்கான ஒரு தலைவன் அப்படிங்கிற முறையில் தான் எல்லாருமே வந்து வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தொண்டர்களுக்கு இழந்த அந்த உரிமையை வந்து மீட்டு கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு தர்ம யுத்தம் 2 வந்து வெற்றிகரமாக ஆரம்பித்து இன்னைக்கு வந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. மக்களுக்கு தெரியுங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்ட்டு. இங்க நல்லவரா இருந்து இங்க சாதனை படைக்க போறது ஐயா ஓபிஎஸ். இது துரோகத்தின் வழியில் நின்று வீழ போறது எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்கள் அதிமுகவை மீட்டெடுக்க தயாராயிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்கவும் தயாராயிட்டாங்க. நன்றி, வணக்கம்.